சேகர்ண்ணா சொல்லுங்கண்ணா. வந்துட்டேண்ணா. தம்பி கூட தான் நினைக்கிறான். கோட்டரோட தான் நினைக்கிறோம். சரிண்ணா வாண்ணா. தம்பிண்ணா. ஆமாம், நல்லா இருக்க போல. சாப்பிட்டானா தம்பி? சாப்பிட்டாண்ணா. 11 வருஷம். விவேக்கு சும்மாவா? இல்லை சும்மாவா நீ? நமக்கு நீ வேணும் விவேக்கு. நான் பிரவீன கரெக்டு தானே? இல்லைண்ணா. ஏய், நீ என்ன பண்ணுற? இந்த பொருளை எடுத்து தம்பி கையில் கொடுத்துரு. ஏற்கனவே 10 வருஷம்ட்டானே. தானே இந்த தொழில் சம்பவம் பண்ணுறதுலாம் அவனுக்கு செட் ஆகுதுண்ணே. அதான் ராஜன்கிட்ட சொல்லி சர்டிஃபிகேட் அப்படி இப்படி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவன் பொழப்ப அவன் பார்த்துப்பானே. அதான் டிகிரி வாங்கி அவன் சம்பாதிக்க. பார்த்துட்டானா? பக்கத்தில் தான் இருக்கான். முடிச்சுட்டு நானே கூப்பிட்றேன். டேய், அறிவு கட்டவனே, காருக்கு முன்னாடி வண்டி நீ போட்டு வச்சிருக்கான், வந்து வண்டி ஏறா. விவேக்கு போலாமா? இவன் பேர் விவேக். இவன் ஒரு ஊமை. இவனுக்கு பிரவீன் தான் எல்லாமே. ஒரு பேசிக்கும் வேறு அப்பனுக்கும் பிறந்த இவன் வாழ்க்கையில் இவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு யாருமே இல்லை. அம்மா பேர் தெரியாது, அப்பா பேர் தெரியாது, சொந்தம்னு சொல்லி யாருமே கிடையாது. ஊரில் வெட்டு குத்து கொலான்னு வந்தாலே பெரிய ஆளுங்க மேலே தான் கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பொட்டலம் போடுறது, பாட்டில் கழுவுறது, நெஞ்சா வைக்கிறது, இந்த மாதிரி தொழிலாம் சொல்லி கொடுத்தான். அந்த வலையில் மாட்டினதான் விவேக்கும் பிரவீனும். சின்ன வயசுலேயே கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட எல்லா தொழிலையும் கரெக்டாக பண்ணதுனால பிரவீன் சிரிக்கு வெளியிலையும் தப்பே செய்யலனாலும் ஊமையாக பிறந்த ஒரே காரணத்தால் ராஜா ஆளுங்க செஞ்ச தப்புக்காக விவேக் சிறைச்சாலைக்குள்ளே போனான். சரி, தம்பிக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி தம்பியாவது இனிமேல் எல்லாத்தையும் விட்டு வேலைக்கு ஒழுங்காக படிக்கணும்னு நினச்சி பிரவீன் விவேக் காண்டி பேசினான். ஆனால் ஒரே அடியில் அவன் கனவை சிதைச்சு அவன் மனசில் பயத்தை விதைச்சிருச்சு. இவ்வுலகம் வெறும் முன் பிறப்பை மட்டுமே வைத்து தீர்மானிக்கும் கருப்பு சிறையாலானது. வாங்கடா பசங்களா. தம்பி நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டாராம, அந்த தம்பி ஆசைப்பட்டாரா இல்லை இந்த தம்பி ஆசைப்பட்டாரா? பாசம் அது வந்து அட்ரா சங்கரே. சங்கரே, அந்த பச்சை தண்ணி எடுத்துட்டு வா. നിന്റെ പേരെന്താ? ഓ, നിനക്ക് സംസാരിക്കാൻ പറ്റുള്ള അല്ലേ? ഒരു കവിത പറയട്ടെ. നിന്റെ ഉദടും പെൺകളുടെ ഡാഷും ഒരേ പോലെയാ. இங்கே வா. ஃபோட்டோ பின்னாடி அட்ரஸ் இருக்கு, சரியாக முடிச்சுடுவாங்க, பேசிடலாம். பிரவீன, உங்கள் அம்மாவில் பார்த்தேன்டா. முடியாத வயசுலையும் ஒருத்தன் கூட போய்கிட்டு இருந்துச்சு. போப்போ, தலையில் என்ன எழுதியிருக்கா அதான் நடக்கும். புரியலையா? பே ஊ. டேய், இது ஒரு தடவை மட்டும்டா. E3 ஃப்ளாட்டு.
இப்போ கரெக்டாக மணி 6:20. வேற இருக்க மாட்டாங்க, போயிட்டு பண்ணிட்டு வந்துரு. இந்தா. யார் அது? யார் நீ? அம்மா, ரவி. டேய் 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 நில்றா. யாரா நீ மேல இருந்து வர? டேய் டேய் மச்சான், டேய் இங்க வாங்கடா. கையில என்னடா? டேய் மச்சான், ஆசிட்ல வச்சிருக்கான்டா. என்னடா கையில வச்சு? யாரா அவன்? ஆசிட்ல வச்சிருக்கான். டேய் டேய் புடுறா அவன. என்னன்னு முதல்ல கீழே போறான். டேய் மச்சான் விடாத அவன. போறான் தலையில போடுறா மச்சான். டேய் லைட்ட போறா ஃபர்ஸ்ட். யாரு மச்சான் அட்ரா அவன? யாரு அட்ரா அவன. எங்க இருந்து வர? டேய் யாரா நீ? சொல்றா. எந்த ஏரியா டேய் நீ? கேளுடா. டேய் மச்சான் புடுறா அவன. யாரு கேளுடா. போடுறா. என்ன கேளுடா ஃபர்ஸ்ட் அவன. யாரா நீ? சொல்றா. சொல்ல புரியலடா இப்போ. வாங்கடா, அப்படியே பேசிக்கலாம். உங்கள் அம்மாவை பார்த்தேன்டா. முடியாத வயசுலையும் ஒருத்தன் கூட போய்கிட்டு இருந்துச்சு. டேய் சொல்றா. சொல்ல புரியல. சொல்றான்றா. டேய் ഈ ലോകത്തിൽ എന്തിനാണ് പിച്ചക്കാരങ്ങൾ ജീവിച്ചിരിക്കാங்கன்னு പറയട്ടെ. നിന്റെ പുഴ ആട്കാരോட കരുണയാളാണ്ടാ. ஏய் எல்லாம் இந்த செல்ல போங்கடா. நீ என்ன ஆளு? ஒரு ஆசிட் ஒழுங்கு அடிக்க தெரியாது. காப்பாத்துறியா? தம்பியை காப்பாத்துறியா? பாசமா? எங்களை விட்டு வெளில போயிடுவீங்களா? உங்களை உயிரோட விட்டுருவோமா? சாவு 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 சாவு. பா എന്താടി കുട്ടി വേദനിക്കുന്ന നിക്ക്
மருந்து கொண்டு வரா. உங்கள் அப்பா என்ன டாக்டரா? உங்கள் அம்மா என்ன மதர் தெரசாவா? காசுக்கு பிறந்தவன். உங்கள் அப்பா காசுக்கு வேண்டி தானே உங்கள் அம்மா கூட படுத்தா? உங்கள் அம்மாவில் காசுக்கு வேண்டி தானே படுத்தா? அப்போ நீ யாரா? அப்பா இல்லை. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி தெரியுமா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தா இந்த வேலையை முடிச்சிருந்தா. தப்பு ராஜா மேலே இல்லை, ஓம் மேலே. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டு தெரியுமா? அதான் பெரிய தப்பு. யாரா நம்ம? அவன் சொன்ன மாதிரி தேட்டருக்கு பண்ணோம் தானே. டேய் விவேக், இதை புடி. நீ ஊருக்கு கிளம்பு. எதை பற்றி பேசாத, எதை பற்றி யோசிக்காத. நான் இருக்கல உனக்கு. என்ன நம்புற? நீ கிளம்ப போகல. நீங்கள் இருக்காத, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன். நீ கோயம்புத்தூர் போ போகல. டேய் விவேக், நின்றா. உன்னதான்டா கூப்பிட்றேன். டேய் விவேக், இதா இதை புடி. நீ போ முதல்ல. நான் உனக்கு கால் பண்ணுறேன். போ. என்ன சொல்லுங்கண்ணா? 92 43 அந்த சட்டை என்ன ரெடியாக இருக்கு? அந்த மேலே தானே இருக்கும். இல்லை என்ன வரிசைக்கு வரல. சரி, நான் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வரேன். என்ன பிஸின்னு வருது? ஹலோ அண்ணா, நான் நிறைய பேசுறேண்ணே. விவேக் ரொம்ப ட்ரை பண்ணுதானே. ஸ்பீக்கர் போட்டுங்க, அப்படியே பேசுங்கண்ணே. எப்படா இருக்க? நல்லா இருக்காண்ணே. எப்படிண்ணா இருக்க? ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? நல்லா இருக்குண்டா. அண்ணே, விவேக் வேலை கிடைச்சிட்டேன். இன்டர்வியூலாம் போனாண்ணே. எப்படி வேலை எடுத்தா எனக்கே தெரியலண்ணே. அப்புறம் நைட்டாக தூங்கும்போது வக்கீல் ட்ரெஸ்ஸை போட்டு தூங்கலாண்ணே. காம்பஸ்ன்றான், இன்டர்வியூன்றான், எழுதி ஜாலியாக இருக்காண்ணே. சரி, கிளம்பட்டும். அவனை அனுப்பிவிட்றா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்காக ஏற்றிட்டு போ. அதான் அவனுக்கும் சேஃபு. சரிண்ணா, பயப்படாத. சரி, ஓனர் வந்துட்டாரு. நான் அப்புறம் பேசுகிறேன். கிளம்பட்டும். அவனை அனுப்பிவிட்றா. பார்த்து. டேய் வாடா. சரி எப்படா இருக்க? கேட்குறேன்ல, சொல்கிறா. எப்படி இருக்க? அப்புறம் கெத்தாயிட்ட. அலே மாட்ட. வேண்டாதெல்லாம் எவ்வளோ ஆச்சு? பெருசா போயிருக்கான். அவன் தான் பஸ் ஏற்றி விட்டானா? சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா என் வாழ்க்கை அந்த உப்பிலே போயிடுச்சு.
இருக்கு பாரு பாட்டிலில். சாரா வேக்கு என்ன மன்னிச்சிடா. என் பொழப்ப பார்க்கணும்டா. ப்ளீஸ்டா வேக்கு, ப்ளீஸ்டா வேக்கு என்ன மன்னிச்சிடா. ராஜா நானும் என்ன பிடிச்சிட்டாடா. எனக்கு ஒரு வழி தெரியல வேக்கு. உன்னை கொண்டாதான் என்ன ஒன்றும் நாயடா. நான் என் பொழப்ப பார்க்கணும் வேக்கு. நம்ம எத்தனை நாள் வாழ்ந்தது அவங்க காசு தான்டா. சாரா வேக்கு நான் என் பொழப்ப பார்க்கணும்டா. என்ன மன்னிச்சிடுறான். ப்ளீஸ் இந்திரா வேக்கு. யோ என் சுயநலத்துக்காக உன்னை கொண்டா. டே வேக்கு யோ 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 சாரா வேக்கு வேக்கு மன்னிச்சரா எந்திரிச்சரா ப்ளீஸ்டா. டே வேக்கு வேக்கு டே வேக்கு டே வேக்கு வேக்கு இந்திரா வேக்கு. அக்கா 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 வேணக்கா விட்டுருக்கா என்ன ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா வேணக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா வேணக்கா. படிப்பா, உன் படிப்புக்கேற்ற விலை சாவு. சொல்லு ராஜா. போட்டேன். பசங்க பேசிட்டு வரேன். படிக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா தப்பு கிடையாது. ஆனா நீலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா அதான் தப்பு. நீ யாரு? நீ யாரு? பையன் இந்த உலகம் வெறும் பிறப்பை மட்டுமே வைத்து தீர்மானிக்கும் கருப்பு சிறை.